ஹலோ வணக்கம். டே 1 ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்குள்ள போலாமா? இன்னைக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன? அது எப்படி வந்து உங்க ஏஐ அனுபவத்த மாற்றப் போகுதுங்கிறத வந்து ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ChatGPT வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நீங்க Play Storeலயோ, App Storeலயோ உள்ள போய் வந்துட்டு ChatGPTங்கிற ஆப்ப வந்து சர்ச் பண்ணீங்கன்னா வந்துட்டு அதுல வந்து ஓப்பன் பண்ணவோ, இல்ல வந்து ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். இல்ல அப்டேட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அப்டேட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நீங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட இமெயில் ஐடிய குடுத்து லாகின் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். அதனால வந்துட்டு நான் இமிடியேட்டா வந்து என்னோட லாகின யூஸ் பண்ணி வந்து லான்ச் பண்ணிட்டேன் இந்த ஆப்ப. ஸோ இப்போ நம்ம ஆப்புக்குள்ள போய்ட்டோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ChatGPT வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட் பண்றது. ஸோ ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ChatGPT கிட்டயோ இல்ல மாடல் கிட்டயோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கிட்டயோ வந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு வினா இல்ல வந்து கேள்வி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அததான் வந்து ப்ராம்ப்ட்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேள்வியை வந்து ChatGPT கிட்ட கேட்க போறோம். வாட் இஸ் பொங்கல்? அப்படின்னா என்னன்னா வந்து அது வந்து பொங்கலோட டெஃபினிஷனை நமக்கு ரொம்ப சிம்பிளா வந்து எடுத்துட்டு வந்து காமிக்கும். ஸோ இது வந்து ஒரு வாட் இஸ் அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு அது என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேள்வி, ஒரு சிம்பிளான கேள்வி. இமீடியட்டா வந்து பொங்கல்னா என்ன அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு இப்போ கொண்டு வந்து காமிச்சிருச்சு. மேலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும்.